காலையில் பீச்சுக்கு வீடியோ எடுக்க போகலான்டா அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு காலையில் ஒரு 5:45 5:30 கிளம்பிடலான்னு சொன்னோம். மணி இப்போ என்ன தெரியுமா, ஒரு 6 6:15 ஆகுது. ஃபோனை எடுக்கிறான், ஆனால் நான் கிளம்பிட்டேனேன்னு சொல்கிறான். இன்னமும் வந்த பாடு இல்லை. கேட்டால் அது இப்போ வெளியே வந்துட்டேன்றான். இதோ வந்திருக்கான்ப்பா வெளியே கடைசியா சொல்கிறா. அடப்பா இப்போதான் மூஞ்சியே கழுவுறியாடா? இப்பதான் மூஞ்சியே கழுவுறியா? விளங்கிடா. இந்த சுத்தம் சோறு போடும் சொல்லுவாங்க, அதெல்லாம் உனக்கு பழக்கமே இல்லையா? திரும்பி தூங்கிட்டியா? சரி வா போய் தொலை போலாம். டேய், உன்னை எழுப்பி கூட்டு வரதே பெரிய வேலையாச்சு. அடுத்து நவீன் அவன் தான் காலைல எல்லாரும் எழுப்புனா, ஆனா இன்னும் வீட்டுல இருந்து கீழே இறங்கி வரல. போன் போடுவா அவனுக்கு. டேய், விண்வெளி நாயகன் மாதிரி வரான். கண்ணாடியா ஆலயம் போறான். எப்படி இருக்கிறான்? வீசும் காத்தோடதான் பாரம் இல்ல, பஞ்சாகுதே நஞ்சம். ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். எந்தூரு இந்தூரு என்னாது என் பேர், உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு ததையில்ல, துன்பங்கள் தூளாகி போகும் தூசா. எங்கோ பாதைகள் போகுதா தூரம், அங்கே போகிறேன் எங்கோ பாதைகள் போகுதா தூரம், அங்கே போகிறேன். காலங்காத்தால இவனுங்கெல்லாம் கிளப்பி கூட்டு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. ஆனா நவீன் நல்லவன். காலையில எனக்கு ஃபோன் பண்ணிட்டான். ஃபோன் பண்ணிட்டு இன்னைக்கு சாப்பாடுக்கு போட்டதை கட்டிக்கிறியா? இல்ல சாப்பாடுல ஒரு மாசம் எல்லாரையும் கிளப்பி கூட்டு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. கடைசியில இப்ப நாங்க எங்க போறோம் அப்படின்னா, பீச்சுக்கு ஒரு வாக்கிங் போலாம்னு நினைச்சு அதிகாலையில் எல்லாரும் வாக்கிங் போவாங்க. ஆனா நாங்க வாக்கிங் போற டைம் 7 மணி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலு எங்கெல்லாம் எரிய போகுதுன்னு தெரியல. சரி, பீச்சுக்கு வாக்கிங் போறதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு போனோம்ல. டீ குடிக்கலன்னா நமக்கு ப்ரீ ஒர்க் அவுட் வேலை செய்யாது. இவங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. அவுட்டிங் வெளியே போறேன். எந்த பொண்ணு கூட போற? எனக்கு ஏதோ டவுட் தான்டா. கேட்டா நான் அந்த அண்ணனை பார்க்க போறேன், இந்த அண்ணனை பார்க்க போறேன்னு சொல்றேன். பைக் வாங்கிட்டு வந்தேன், அதுக்கு பெட்ரோல் போட முடியல. அதனால முதல்ல அது எத்தனை போய் கொடுத்துட்டு நம்ம பழைய வண்டியை ஏத்துக்கலாம். ஆமா, பால் தான் குடிப்பாரு. குழந்தை 6 வயசு குழந்தை, அதனால பால் தான் குடிப்போம். குடிக்க கூடாது, அப்பிடேட் லெவல் கம்மி பண்ணும். டேய் நவீனே, இதாண்டா என்னால முடியல. ஒரு அளவுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியல ப்ரோ. டீ குடிக்கலன்னா உங்களை எத்தனை பேருக்கு நாளே ஓடாது என்ன மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்க. பால் குடிக்கலன்னா யார் யாருக்கு தெம்பு வரல சொல்லுங்க கமெண்ட்ல. உனக்கு இந்த ஸ்கூல் படிக்கிற பாப்பாங்க தான் ஒரு கமெண்ட் போடா. அந்த இதுல சொல்லுவாங்கல்ல, போட்டாங்க லைக் மில்க், அப்புறம் மென்ஸ் லைக் காஃபி, லெஜெண்ட்ஸ் லைக் டீடா. டீ குடிக்கிறவன் தான் மனுஷன். கார்குழல் கடவையே என எங்கே இழுக்கிறாய், காழக வழியிலே கனவுகள் இறைக்கிறாய். கண்ணாடி கோப்பை ஆழியில் நான் கைமீறி சேர்ந்த தேயிலை, கண்ணங்கள் மூடி ஓரமாய் நீ நின்றாலே அன்றே தேவிரை. கிளியே நீ பிரிந்தால் சாகிறே. A few moments later.
நவீனே, நீ நானும் காலைல வாக்கிங் வருவோம். அப்பெல்லாம் ஒரு பக்கி இருக்க மாட்டான். வயசான ஒரு 4 பேர் அத்லெட்ஸ் நடந்து போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பாரு, ஞாயிற்றுக்கிழமை ஊரே பீச்ல தான் உட்காந்துருக்கு. பார்க்க வருவாங்க. போடு. கூட்டம் தாங்க முடியாம பேரிகேட் எல்லாம் இடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. சரி வாங்க நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நவீனே, வழக்கமா நீ நானு இல்லை நீ என்ன வாக்கிங் வருவோமா காலையில? வந்து என்ன 2 மாசம் இருக்குமா? இருக்கோண்ணா. 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசம் அடிக்கடி வந்து சும்மா வியாபாரம் பண்ணி ஸ்டோரி போட்டு நாங்களும் வந்து practice வருவேன். ஆக்சுவலி இவங்க காலைல 5 மணிக்கெல்லாம் எழுந்து வந்துருவானுங்கடா. சரி இவங்க கூட சேர்ந்து நம்மளும் கன்சிஸ்டன்ட் ஆயிடலான்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வாரம் தான், அதோட வரல. நான் ஆக்சுவலி என்னோட லெக் கொஞ்சம் அச்சு பிரிக்கிறதுக்காக வருவேன் இங்க. லஞ்சஸ் வாக் பண்ணுவானுங்க. அந்த வாக்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் லெக் ஒரு மாதிரி டைட் ஆயிடும். அதுக்கப்புறம் லஞ்சஸ் வாக் பண்ணுவானுங்க. என்னென்னவோ முரட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணுவானுங்க இவனுங்க. கோச்சர் நான் தான், ஆனா இவனுங்க சில ஐடியாஸ் எல்லாம் பண்ணுவானுங்க. கோச்சோட பயங்கரமா வந்துடணும். அதான் ஏய் இன்னைக்கு மணி நான் ஜிம்முக்கு வரலடா, எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் போடுறா, பைசப்ஸ் பெருசாக்கிடலாம்டா அப்படின்ட்டு இப்படி பண்ணியே என்னோட டெவலப் ஆகி போயிட்டாங்க. சரி விடு, பரவாயில்ல, ஏத்தி விடுற ஏடி, நான் அங்கேயே தான் நிக்கிறேன், இவங்க மட்டும் ஏறி போட்டோம். நான் என்னன்னா பஸ் வந்து கூட்டமா இறங்குறானுங்க. டேய், உனக்கு எனக்கெல்லாம் பீச் வந்து இங்க பக்கத்துலயே இருக்கு. தடிக்குண்டா பீச்ல வந்து விழுறோம் நம்ம. நீ உன் காதலியை கூட்டு பீச்சுக்கு வந்துடுற. அது மாதிரி அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாதுடா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பீச்சே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வந்து இறங்கி பார்த்துட்டு இங்க இருக்க அந்த என்ன கடை ஏதோ சொல்லுவாங்க, அந்த மீன் கடைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, பஜ்ஜி கடை. டேய் ஒருத்தன் பஜ்ஜி அந்த பஜ்ஜி அது வந்து நைட் எல்லாம் டைஜஷன் ஆகாம அவஸ்தைப்படுவாங்க. அதனால அது ஒரு பெரிய மெமரிஸ் ஆயிடும் பீச்ன்றது. ஆமா, அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த மெமரிஸ்க்காகவே பீச்சுக்கு வரவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இதுவும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். இப்ப நம்ம எங்கெங்கயோ போறோம்ல வேற ஒரு ஊருங்களுக்கு, அது மாதிரி நம்மளுக்கு இது பக்கத்திலே இருக்கு. அதனால அருமை தெரியாத சொல்லுவாங்கல்ல. சரி, உனக்கு இந்த பீச்ல என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? உன் காதலி கூட எத்தனை வாட்டி வந்திருக்கு அதை சொல்லு. நான் காதலி கூட்டு பீச்சுக்கு எங்க? ஓ, நீ அப்படி வரியா? எங்கேயுமே போக மாட்டேன், காதலியே இல்லைண்ணா எனக்கு. அடப்பாவி போட்டாம கடைசியா ஒரு வாட்டி கூட ஒரு பொண்ணை கூட கூட்டு வந்தது இல்லைண்ணா. இது பல பொண்ணுங்களை கூட்டு ஒரு பொண்ணை கூட்டு வந்தது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இவன் பல பொண்ணுங்களை கூட்டு வந்திருக்கான். நவீன் உங்களுக்கு எல்லாம் பாடி பில்டரா தான் தெரியும். நவீன் எல்லாரும் பிளே பாயா உங்களுக்கு தெரியாதுல்ல. எதுவும் இல்ல. முகமடிக்கு இருக்க பின்னாடி இருக்க உண்மையான முகத்தை காட்டுங்க, உங்க முகமுடியே விரியுங்கோ, இங்க கொஞ்சம் காட்டுங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. அதெல்லாம் உண்மை. பொய் மாட்டிக்கிட்ட பங்கு. உண்மை பொய் அதுதான். சொல்லு, உண்மையை சொல்லு. வாக்கிங் தவிர எத்தனை வாட்டி நீ பீச்சுக்கு வந்திருக்க? வாக்கிங் தவிர உண்மையாண்ணா? டேய், அடி மனசை தொட்டு சொல்றா. நோ நோ நோ, எனக்கு இப்ப நீங்க கேட்டோம்னா ஞாபகம். 12th படிக்கிறப்ப என்ன பண்ணோம், பசங்களாம் ஸ்கூல்ல கட்ட வச்சுட்டு, அப்ப நிறைய வாட்டி கட்ட அடிப்பேன். கட்ட வச்சு பீச்சுக்கு வந்தோம் ஒரு தடவை. அது வீடியோ போது பாத்துக்கோ, வீட்டுல பார்த்து அடிக்க போறானுங்க. புரிஞ்சு போச்சு. பீச்சுக்கு வரோம் இந்த மாதிரி வந்த குசில என்ன பண்ணோம், சட்டை கிட்ட எல்லாம் கட்டிட்டு பேண்ட் எல்லாம் கட்டி ஓரமா வச்சுட்டு பேக தூக்கி வச்சாச்சு. போய் தண்ணியில குளிச்சுட்டு இருக்கோம். ஒரு போலீஸ்கார அக்கா 2 அக்கா எங்க வந்துச்சுன்னே தெரியல, வந்து பேக தூக்கிட்டு, ஏய் யார் யார் பேக் வெள்ளோ யூனிஃபார்ம் போட்டிருந்தீங்களா? யூனிஃபார்ம்லாம் கடை அந்த கடை பேசுறோம். யாரை கேட்டு குளிக்க வந்தீங்க, எப்படி வந்தீங்க இந்த மாதிரின்ட்டு வந்துட்டாங்க. ஒரு 4-5 போலீஸ் அங்க அண்ணனுங்க எல்லாம் வந்துட்டாங்க, அடிக்க வரானுங்க. அண்ணனுங்கன்றா அடிக்கிறானுங்கன்றா இப்படிதான் பேசுவோம் போல. நல்ல மரியாதையும் கொடுக்குறான், இதுவும் பண்றான். காட்டியும் கொடுக்குறோம், கூட்டியும் கொடுக்குறோம். அப்புறம் என்ன ஆச்சு? நேத்து தான் செத்தாங்க. நீங்களும் சாக போறீங்களாடா? அப்புறம் விடவே இல்ல, கூட்டு போயிட்டானுங்க. அந்த முனையில போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சு ஜெயில போடுங்க சார், இவனுக்கு உள்ள போட்டுருணும். அப்பயே குத்துட்டு ட்ரெஸ் போட்டு பின்னாடி நடந்து வாங்க. பேக் வேற நீச்சல் தெரியுமா உனக்கு? இது அப்புறம் என்னதான் ஆச்சு? விட்டாங்களா இல்லையா உங்கள? போயிட்டு ஒரு லெட்டர் எழுதி குத்துட்டு இப்படி கையை கட்டி போட்டோ வர எடுத்துச்சானுங்க. முடியாது, நான் பீச்சுக்கு வந்தாலே அதான் ஞாபகம். நீ அப்பயே அக்யூஸ்டா மாற வேண்டியது தப்பி தவறி இல்ல. அப்பயே அக்யூஸ்டா மாற வேண்டியது தப்பி தவறி ஜிம் மாறிட்டு இருப்போம் போல. இல்ல, அதுதான் சேஃப்டிக்கு தான் சொல்லிருப்பாங்க. இது மாதிரி நீங்களும் யாராவது ஸ்கூல் பசங்க கட்ட வச்சுட்டு பீச்சுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா இவனோட அனுபவத்தை பாத்துங்க. போலீஸ் கிட்ட மாட்டி ஜட்டியோட உட்கார வச்சுப்பாங்க. ஏய் நவீனே, இங்க போடுறா, குழந்தைங்களாம் என்ன அழகா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கு. எனக்கும் இதை கத்துக்கணும்னு ஆசை. நான் என்ன பண்ண போறேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆதித்யா திரும்ப இந்த ஸ்கேட்டிங் கிளாஸ் சேர்த்து விட்டு நானும் அப்படியே கூட சேர்ந்து கத்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். நீ என்னதான் நினைச்சுன்னு தெரியல, இதை கத்துக்கணும் அதை கத்துக்கணும்ன்ற எதான் உருப்படியா பண்ண பாக்குறதுக்கு அதுதான். ஏய், நான் இன்னும் குழந்தையாவே இருக்கேன்டா, எல்லாத்தையும் கத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதை யோசிங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாடி பில்டிங் பண்ணோம்னா இந்த படத்தை சொல்லுவாங்க, அது இந்த கத்தி தூக்கினே சுத்தி இருக்கணுமா உங்களுக்கு, நான் கடைசி வரைக்கும் அது மாதிரி நான் ராடை தூக்கினே சுத்தி இருக்கணுமா? ஃபிட்னஸ்ன்றது அப்படி இல்லை நவீனே. எல்லாத்தையும் பண்ணணுன்றது எனக்கு ஒரு ஆசை, அதனால நான் எல்லாமே பண்றேன்.
கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னது கத்துக்கிறதுக்கு வந்து வயசு இல்ல, அப்புறம் என்ன சொல்லுவாங்களே, மறந்துட்டியா? கத்துக்கிறதுக்கு வயசு இல்ல, எந்த வயசுலயும் எதையுமே கத்துக்கலாம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. இவனுக்கு ஆதித்யாவோட கொஞ்சம் தான் வயசு அதிகமா இருக்கும். வேற மாதிரி பண்றான்டா அவன். நவீனே இதை கத்துக்கணும் நவீனே. எப்படி இது பாரு நவீனே, ஒட்டிக்கிட்டலாம் கைண்டி கீழே விழுந்துரும். அது உண்மைதான். நம்ம சைஸு கீழே விழுந்தோம்னு வச்சுக்கோ, அதை கந்தலாயிடும். ஏற்கனவே இடுப்பு வலிக்குதுன்ற எனக்கு எப்படி போனா போடுறான் டக்குன்னு. டேய் நவீனே, இங்க போடுறா பருத்தி பால் கிடைக்கும்னு போர்டு போட்டு வச்சிருக்காங்களா? பருத்தி பால் வந்து இதுல 23ஆம் புலிகை சொல்லுவானே, பருத்தி பால் சாப்பிடுகிறாயான்னு கேட்டுவாங்க இல்லையா? இப்ப என்ன அது சாப்பிடணுமா? எதனா ஒண்ணு கத்துக்கணும், இல்லைன்னா எதனா புதுசா பார்த்தா சாப்பிடணும் உனக்கு. இல்ல நான் போய் ட்ரை பண்ண போறேன் பருத்தி பால். நீ எந்த ஊரோட உயிராயிருந்தாலும் உன்னை சொந்தம் ஆக்குண்டா, அதுதான் இந்த ஊருடா. எங்க பீச்சு காத்து மேல பட்டா போதுண்டா, உனக்கு நல்ல ராசிடா. இனி நீ சென்னை வாசிடா. பாவா வந்து ஆட்டோல ஏறி பாத்தியா? பருத்தி பால் வாங்கிட்டேன், ஆனா எனக்கு இன்னும் இந்த டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கவே இல்லை. நீ குடிச்சிருக்கியா? இவன் கேட்டா சேலத்துல குடிச்சிருக்கேன்றான். சேலத்துல குடிச்சிருக்கு. நான் பாரு காவத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரி உட்காந்து கட்டிங் சார். ஏய், நீ ஊருக்கா நக்கிறத பார்த்தா கண்டிப்பா தரக்கடிக்கிறதுன்னு எல்லாரும் நினைப்பாங்க. இந்த ஏதோ ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்களே, நெல்லு கடையில கீழே உட்கார்ந்து குடிச்சா பாலே குடிச்சாலும் மனமரத்துக்கு கீழே குடிச்சாவ. நான் கூழ் தான் குடிக்கிறேன், தப்பா குடிக்கிறா. ஆனா பாக்குறதுக்கு நீ இருக்கிற டம்ளரு எல்லாத்தையும் ஊருக்காலாம் பார்க்கும்போது சரக்கு அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. தப்பா எழுதிப்பா. நவீன, இதுல தேங்காய் போட்டிருக்காங்க, ஒரு மாதிரி இனிப்பா இருக்கு. திடீர்னு ஒரு மாதிரி இஞ்சி எல்லாம் வருது. பருத்தி பால்ல இஞ்சி இல்லாம போடுவாங்க? போடுவாங்க. நான் அதுல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுல கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும், முந்திரி எல்லாம் இருக்கும். அந்த எதுவுமே இல்லடா. குச்சியா நவீன பால இந்த குச்சின்னு இருக்கு. பரவாயில்ல, வேஸ்டா போய் நினைச்சேன். நவீன் குடிச்சு நல்லா இருக்கானா? நீதான் வானான்ட்டு இல்ல, அப்புறம் நல்லா இருக்கான் நல்லா இருக்கான்னு சொல்லி. ஆமா, என்ன பண்ணிருக்க இப்ப? நீ உன் காதலிக்கு வீடு கட்டிருக்கியா? அது பார்த்தா சமாதி மாதிரி இருக்கு வீடு. எங்கன்னா மனசாச்சு இருந்து பேசுறியா நீ? இவர் வந்து ஷாஜகானு மும்தாஜுக்காக கோட்டை கட்டுறாரு. கட்டுற மூஞ்சிய பத்தியா எப்படி இருக்குது மும்தாஜ் கோட்டை? ஏய் என்னடா கண்ணாடி பாட்டெல்லாம் வருது? ஏய் பாத்துடா, கைக்கு கிழிச்சு போற. நைட்டானா போதே போட்டு கண்ணாடி. சரி சொல்லு, இது கரெக்டா எந்த பாட்டிலோட கண்ணாடி பாட்டில்? இது எந்த சரக்கு பாட்டில்? சொன்னா என்ன வாங்கி தரேன் எனக்கு? எனக்கு தெரியாது. சொல்லு. நான் நீ சொல்லு, உனக்கு ஒரு பிரைஸ் தரேன். திஸ் ஒன் ஐ திங்க் கோலி சோடா. கண்டுபிடிச்ச கோலி சோடா. நீ ஏதாவது சரக்கு பாட்டில் பேரை சொல்லிருக்கோம், இன்னைக்கு என்கிட்ட வாங்கி கட்டிங்க. ஏய் கைஸ், இந்த மாதிரி நிறைய இந்த பீச் ஓரமா போட்டு வைக்கிறாங்க. தயவு செய்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க. குழந்தைங்க எல்லாம் நடந்து வர மாதிரி நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி மண்ணை கை வச்சு விளையாடுவாங்க. ஓகே, இதுதான் வந்து சரிடா, இதுதான் வந்து இந்த அர்னால்டு காலத்துல எல்லாம் வெளியூர்ல பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி மெரினா பீச்ல இருக்கிற வந்து அவுட்டோர் ஜிம். இதுதான். என்ன இருக்கு? 2 ராடு ஒரு கம்பி தான் இருக்கு. இதுதான் நம்மளோட அவுட்டோர் ஜிம். இன்னைக்கு இதுல நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு போட்டி நடத்த போறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டி என்னன்னா, என்ன போட்டி வச்சுக்கலாம்? டபுள் பாரு புல் அப்ஸ். அவ்வளவுதான் அடிக்க முடியாது, வேற ஒன்றும் அடிக்க முடியாது. யார் அதிகமா டபுள் பார் அடிக்கிறாங்களோ, யார் அதிகமா புல் அப்ஸ் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. என்ன பந்தயம் வச்சுக்கலாம்? செருப்பால் அடிப்போம். அப்படியா? சரி ஓகே, அப்ப பந்தயம் வச்சுக்கலாம். 100 ரூபா பந்தயம் வச்சுக்கலாமா? 100 ரூபாவா? ஐயோ, சரி 50 ரூபா வச்சுக்கலாமா? ஜெயிக்கிறோம் 50 ரூபா குத்துணும். ஒரு ஸ்கூப் வே புரோட்டீன் எங்க வச்சிருக்கா நீ? அது நான் வாங்கி தரேன் உனக்கு. சரி ஓகே, ஒரு ஸ்கூப் வே புரோட்டீன். இதான் ப்ரோ பந்தயம். தோக்குறவங்களுக்கு, ஜெயிக்கிறவங்க ஒரு ஸ்கூப். ஜெயிக்கிறவங்க இல்ல, ஜெயிக்கிறவங்களுக்கு தோக்குறவங்க ஒரு ஸ்கூப் வே புரோட்டீன் கொடுத்துருவோம். ஐசோலேட் புரோட்டீன். நம்ம 2 பேர் இருக்கு. இவன்டா இல்லையே, எங்க இருந்து வாங்கி கொடுப்ப நீ? அதெல்லாம் கொடுத்துருவானா? போய் தொலை.
சரி நான் ஸ்டார்ட் பண்ணு, நான் நின்னுட்டே இருக்கீங்க. டேய் நீ தான் சின்ன பையன், நீ தான் ஸ்டார்ட் பண்ண. ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நீ ஃபர்ஸ்ட், இவன் செகண்ட், நான் தேர்ட். இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இவரு தான் வயசுல மூத்தவர். சரி அப்ப யாருக்கும் வேணாம், சாபுத்திரி போடலாம் வாங்க. இங்க பாரு வந்தாரு பாரு. இப்ப என்னன்னா வயசாகுது உனக்கு. வயசுக்கு சாபுத்திரிக்கு என்னடா சம்பந்தம்? வாடா போட்டினா நியாயமா நடத்தணும். இரு 3ல யாரு ஃபர்ஸ்ட் வெளியே போறாங்களோ அவங்க தான் லாஸ்ட். சரி ஓகே. ஓகே ரெடி? சாபுத்திரி நானா ஐயோ இப்ப நான் தான் தேர்ட். இவங்க 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட்? வா வா வா, மறுபடியும் யார் வெளியே போறீங்களோ அவங்க செகண்ட். சாபுத்திரி நான் விட போயிட்டேன். இவன் தான் ஃபர்ஸ்ட். போ நீங்க எதை போங்க ஆடுறீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லாஸ்ட் 4. டாப் 5 வரணுமா? டாப் 4 வரணுமா? ஐயோ ரெடி? நான் இவன் அடிச்சிருவான் போலுது. உடுமை கொசும்பு கார 2 3. ஏய் மேல ஏறு ஃபுல்லா. என்ன ஏமாத்துற? 4 5 6 7 8 9 வேணும்னே ஒன்னு எக்ஸ்ட்ரா அடிப்பான். 11 12. ஏய் மேல ஏறவே மாட்டா, ஒத்துக்க மாட்டேன். நான் இது 2 3 கணக்கு இல்ல, நான் ஃபுல்லா ஏறினேன். ஐயோடா அவ்வளவுதான். ஏய் ஓடு. 16 கீழே பார்த்து 17. ஏய் என்னடா இவன் 17 அடிச்சிட்டான்டா. நான் நீலாம் போடு. ஏய் அவமானம் வந்துட்டனோ. வந்து ஜூனியர் இந்தியா மணிகண்டன் வந்து பண்ண போறாப்ல. நான் ஜூனியரா இருக்கும்போது பவரா தான் இருந்தேன். இப்போ நான் சீனியர் ஆயிட்டேன். எனக்கு ஷோல்டர்ல ஒரு இன்ஜுரி ஆயிருச்சு, அதனால தான் என்னால பண்ண முடியல. அதெல்லாம் கணக்கு கிடையாது. சொல்லு அந்த மாதிரி. லயன் இஸ் ஆல்வேஸ் லயன், யூ நோ. இப்ப நான் ஆர்வமா போட்டு கை உடைஞ்சா நான் என்னடா பண்ணுவேன்? பாக்குறவங்களா என்ன டேய் மணி என்ன சும்மா தான் புளிப்பு கட்டுறான்னு நினைச்சுப்பாங்களடா. இப்ப பாரு ஆண்டி. கமாண்டா எவ்வளவு நாள் ஆச்சுடா அவங்களை இப்படி பாத்து. கமாண்டா இப்படி உசு பேத்தியே என்ன ஒண்ணு இல்லாம பண்ண போறீங்க? ஐயோ 17 போடணுமே, இல்லன்னா வே புரோட்டீன் வர போயிடுமே. போலாம் ரைட்டா இருக்குண்ணா. ரெடி? பார்த்து இது வரை உடையிற மாதிரி இருக்கு. கவுண்ட் பண்ணு. 2 3 4 5 6 7 8 9 10 11. ஏய் இவ்வளவு மேல ஏறவே இல்ல. 13 14 15. come on 15. அம்மாயில கை வலிக்குறா. ஒரு மாதிரி அறுக்குது ஆனா கை. நீங்க எல்லாம் போங்க. நான் அது நிறைய அடிச்சிருப்பேன். நான் தான் ஃபுல்லா. நான் இப்படி சொன்னேன். நான் இது வரையும் ஏறினேன். இப்ப நான் எங்க ஏறினேன்டா? அதெல்லாம் இல்ல போட்டி சுருக்கம் படி தோத்தாச்சு. நீ தான் எங்க 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு வே புரோட்டீன் தரணும். ஒரு ஸ்கூப். அப்பா அவசரப்பட்டு ஜெயிக்கிறதுக்குள்ள என் மானங்க போச்சு. போலாம் கொஞ்சம் ரெஸ்ட். இந்த ப்ரீ ஒர்க் அவுட்லாம் கொடுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் கிடையாது. நல்ல வேலை கொஞ்சம் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோ, என் மானத்தை கொத்தோட சேர்த்து வாங்கிருப்பானே இவங்க. அதே ஆர்டர் வச்சுக்கலாம், இல்லைன்னா சாபுத்திரி போடலாம் மறுபடியும். ஆஹா அந்த கதைலாம் கிடையாது. இது அப்படியே உல்டா பண்ணணும். யாரு ஃபர்ஸ்ட் வந்தது? நான் தான் ஃபர்ஸ்ட். நீங்க தான் ஃபர்ஸ்ட், நான் லாஸ்ட், நீ செகண்ட். அப்ப மறுபடியும் நீ லாஸ்டா விளையாட போறியா? ஆமா நான் லாஸ்டா தான் விளையாடுவேன். சரி விடு, உசாராயிட்டேன் இந்த வாட்டி. நான் 12 போட்டேன், நீங்க ஆளுக்கு ஒண்ணு போட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க. சரி இப்போ இதுவும் அதே பந்தயம் தானே, வே புரோட்டீன் தானே பந்தயா? சரி ஓகே ஓகே டன். நான் தான் ஃபர்ஸ்டா? ஆமா. போட்டி ஆரம்பம். டிங் 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 டிங். ரெடியா? பார்த்தா ஒரு டப்பா போயிரும். ஏய் இரு நீ எத்தனை அடிப்ப? என்னோட ஒண்ணு கம்மி அடிக்கிற. நீ எத்தனை அடிப்ப? எனக்கு தெரியாது. அண்ணன் கோச்சுடா, கொஞ்சம் மரியாதையோட நடந்துக்கடா. வலிக்கும். சரியா? ரவுண்ட் 1. ஏய் குகனே சொல்லிட்டேன் ஃபுல்லா ஏறணும், இல்ல ஏமாத்தனா வச்சுக்க. 2 3 4 5 டபக்குன்னு சவுண்ட் கேக்குது. 6 7 8 9 10 11 யாராலையும் முடியாது. கமான் 12. கமான் 13. கமான் போலாம். 13. நான் 2 வாட்டி என்ற 13. நான் 14. இப்பதான் 14. 15 இது 16. அப்பா 17 18 னா 2 அப்பா 20 போட்டாப்ல போடு. இது நான் ஜெயிக்க மாட்டேனா? ஏய் முதல்ல போடுறா. ரவுண்ட் 2. ரெடி? அப்பா 1
2 10 உள்ள மேல போ 11 12 13 13 14 14 15 போட்டாண்டா மேல ஏறா 17 இரு, நீ மட்டும் சட்டையை கழட்டிருக்கல, நானும் கழட்டுறேன். கலட்டிக்கோ. யாரா இருந்தாலும் போட்டியில ஜெயிக்கணும், அதான் முக்கியம். கொஞ்சம் தொங்கல் போல ஆகிவிட்டது. வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஐயோ சாமி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. Come on, 17 18 19 20 21 22 23 24 25 26. கடைசியில நவீன் ஜெயிச்சிட்டா. கழிச்சு சால்தான். ஏய், அப்ப நான் எப்படி பார்த்தா நீதான் நடுவுல தோத்துறீங்க. நீதான் 2 பேரும் கொடுக்கணும். நான் ஒரு போட்டியில் ஜெயிச்சேன், ஒரு போட்டியில் ஜெயிச்சேன். நீதான் எதுவுமே ஜெயிச்சா எனக்கு அல்ல. அவள்தான் கணக்கு முடிஞ்சிச்சு. இப்ப அந்த ஒரு வே புரோட்டீன் கோசம் வெளியே எடுத்து நீ மூச்சு வாங்குது. அட பாவி. சரி, அண்ணன் தானே ஜெயிச்சாரு, அண்ணனுக்கு ஒரு வே புரோட்டீன் கொடுக்கணும். என்ன இருந்துச்சா உனக்கு? தான் ஃப்ரெண்ட்ஸ், இதான். சரி விடு, பரவாயில்ல. அந்த ஹோல் 14 வந்தா இருக்கணும். மாஸ்டரும் கிடையாது, கோச்சும் கிடையாது. ஆமா, வெற்றி. மீண்டும் அடுத்த ஏன் தெரியல, நான் சட்டை கட்டி எல்லாரும் பயந்துருவாங்க. அதுதான்